தமிழக அரசுல வெளிவந்திருக்கிற தேர்வு இல்லாத பணிக்கான முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காமல் இணைங்க. தமிழக அரசுக்கு இயங்கும் இந்து சமய அறநிலைத்துறையில் வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு குறித்த தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்து சமய அறநிலையத்துறைக்கு இயங்கும் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் வெளிவந்திருக்கிற பணிக்கான தகவலை நம்ம பார்க்கலாம். இந்த அறிவிப்புப்படி பார்த்திங்கன்னா தேவார ஆசிரியர், இசை ஆசிரியர் மற்றும் தமிழ் ஆசிரியர் பணிக்கான காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. தேவார ஆசிரியர் பணிக்கு ஒரு காலி பணியிடமும், மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 25,000, கல்வி தகுதியாக சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது அதற்கு இணையான நிறுவனங்கள் நடத்தும் 3 ஆண்டு பன்னிரு திருமுறை பாடப்பிரிவை முடித்ததற்கான தேவார பாடசாலைகள் வழங்குகின்ற சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசை ஆசிரியர் பணிக்கு ஒரு காலி பணியிடம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதியாக குரல் இசையில் 3 வருட பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அல்லது இசையில் பட்டப்படிப்பு, அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழ் ஆசிரியர் பணிக்கு ஒரு காலி பணியிடம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு 25,000 வரைக்கும் மந்த்லி சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வியில் பட்டப்படிப்பு முடித்திருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கான விண்ணப்ப படிவம், தகுதிகள், இதர விவரங்களை www.hrce.tn.gov.in இணையதளத்திலையும் மற்றும் www.vadaparani.hrce.tn.gov.in இணையதளத்திலையும் நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை தபால் மூலமாக 30/9/2025 5:45 மணிக்குள்ள திருக்கோயில் அலுவலகத்துக்கு சேரும்படி அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: துணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில், வடபழனி, சென்னை 6,26,000 என்ற முகவரிக்கு நீங்கள் அஞ்சல் மூலமாக 30/9/2025 அனுப்பணும். இது பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற பதவிக்கான பேரை இங்கே எழுதணும். அப்புறம் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு 30/9/2025 நீங்கள் அனுப்பிடணும். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது எந்த விதமான தவறும் இல்லாமல் நல்லா கிளியராக எழுதி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அனுப்புங்க. மேலும் இது போன்ற தமிழ்நாடு அரசு மற்றும் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.